தாவேகாவோட முதல் மாநாடுன்றது வந்து விக்கிரவாண்டியில் நடந்தது. அது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இடத்துல விஜய் அவர்கள் கூட்டணி ரீதியா என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனித்தே ஜெயிச்சுருவோம். ஆனாலும் நம்ம கூட கூட்டணிக்கு யாராவது வந்தாலும் வரலாம் இல்லையா? அப்படி வந்தவங்கள அரவணைக்கிறது நம்மளோட பொறுப்பு. ஸோ அப்படி வரவங்களுக்கு நம்ம ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அதாவது தாவேகாவோட கூட்டணிக்கு வரவங்களுக்கு நம்ம ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் கூட இங்க வந்து நெறைய கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரவே கிடையாது. அப்படி கூட்டணிக்கு வராததுக்கப்புறம் இங்க நெறைய கட்சிகள் வந்து அதை ஏளனமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாவேகாவ நம்பி எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வர கிடையாது. தாவேகா வந்து தனித்தா நிக்க போறாங்க. ஏன்னா, அவங்களுடைய கட்டமைப்புன்றது சரியில்லாதனால தான் இங்க கூட்டணிக்கு யாரும் வரலன்றத நெறைய கட்சிகள் பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 3 விஷயம் பார்க்க போறோம். 1 தாவேகாவோட கூட்டணிக்கு யாராவது வந்தாங்கன்னா, அது தாவேகாக்கு பலமா, பலவீனமான்றதும். 3வது ஓட்டு அரசியல்ல கூட்டணிக்கு மத்த கட்சிகள் தாவேகா வந்தாங்கன்னா, அது எந்த அளவுக்கு தாவேகாவ பாதிக்கும்ன்றதும். அடுத்தது தாவேகாக்கு ஒரு கட்சி கூட்டணி வந்தாங்கன்னா, அந்த கட்சி பண்ண தப்புகளையும், அதாவது கட்சியுடைய தப்பு எல்லாத்தையுமே தாவேக்கா தான் சுமக்கிற மாரி வரும். அப்படி எந்தெந்த கட்சிகள் வந்தா என்னென்ன பிரச்சனை தாவேக்காக்கு வரும்ன்றது 3 விஷயத்த பார்க்க போறோம். மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. நான் இங்க வந்து தெளிவா சொல்லிடுறேன். தாவேக்கா வந்து ஒரு கட்சிக்கு கூட்டணி போயிட்டாங்கன்னா, தாவேக்கா ஜெயிச்சுருவாங்கன்றதோ, இல்ல தாவேக்கா தனித்து நின்னாலே அவங்க வந்து பெரும்பான்மையில ஜெயிச்சுருவாங்கன்றதோ சொல்ல வர்றது கிடையாது. இங்க நான் சொல்ல வர்றது தாவேக்கா தனிப்பட்ட கட்சிக்கு ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ 2வது விஷயம். தாவேக்கான்ற தனிப்பட்ட கட்சிக்கு ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்தா, அது தாவேக்கான்ற கட்சிக்கு எந்த அளவுக்கு பாதிப்புன்றத பார்க்க போறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்ப சப்போஸ் தாவேகா கூட ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா, அது ஓட்டு அரசியல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்க பெரிய கட்சி 3 கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. அத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகும். ஆட்சிக்கே வராத ஒரு கட்சிய வந்து நீ 3வது பெரும்பான்மையான கட்சியா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, வர கூட்டமும் அங்க தாவேகா கிடைக்கிற அட்டென்ஷனும் அந்த மாரி தான் காமிக்குது. ஸோ அப்படி 3 கட்சியா இருக்கிறப்போ, அந்த 3 கட்சியோட சின்னன்றது வந்து ஒண்ணு இரட்டை இலையா இருக்கட்டும், இன்னொன்னு உதயசூரியனா இருக்கட்டும், இன்னொன்னு விசில் சின்னம். இந்த 3 சின்னம் தான் பெரிய சின்னமா பார்க்கப்படுது. எல்லா மத்தியிலுமே அது பெரிய சின்னமா இருக்கப்படுது. ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிய பத்தி பேசுறேன்னா, அது லாஸ்ட்டா சொல்றேன். இப்ப இந்த 3 சின்னம் தான் பெருசா பேசப்படுது. சப்போஸ் தாவேகா கூட ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா, அது தாவேகாக்கு ஒரு சில ஓட்டு சதவீதத்த குறைச்சு தான் வாங்கிது. அது தாவேகாக்கு ஒரு பின்னடைவா வந்து அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகான்றது எலக்ஷன் கமிஷன பொறுத்தளவுக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி தான். அதாவது அது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. ஒரு சின்னத்த அவங்க குடுக்குறாங்க. சின்னம் ஒதுக்குன அப்பவே எலக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா, 234 தொகுதியிலும் நீங்க விசில் சின்னத்த வச்சு போட்டியிடலாம். ஆனா, சப்போஸ் நீங்க வந்து விசில் சின்னத்த வச்சு உங்க கட்சி யாராவது போட்டியிடலன்னா, அந்த இடத்துல சுயேட்சையா நிக்கிற யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த சின்னத்த பயன்படுத்திக்க முடியும். அதாவது விசில் சின்னம்ன்றது 234 தொகுதி தாவேகா பயன்படுத்திக்கலாம். ஒரு 10 தொகுதியில வேற ஏதாவது கட்சி வந்து கூட்டணி வச்சு, அந்த கட்சி அவங்களுடைய சின்னத்துல நின்னாங்கன்னா, அந்த 10 தொகுதியிலுமே தாவேக்காவோட விசில் சின்னத்த வந்து சுயேட்சையா நிக்கிற யாரோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் எங்க எலக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. ஸோ அப்படி தாவேக்கா கூட யாராவது கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த இடத்துல அந்த 10 தொகுதியிலயும் அதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துருச்சு தாவேகா கூட, அந்த இடத்துல 10 தொகுதி தாவேகா ஒதுக்குதுன்னா, அந்த 10 தொகுதியிலும் ஒரு கட்சி அதோடைய சிம்பல்ல தான் நிக்கும். அப்படி நிக்கிறப்போ, அந்த 10 தொகுதியிலுமே சுயேட்சை வேட்பாளர் யாராவது வந்து வாங்கிட்டு அந்த இடத்துல நின்றுவாங்க. அப்படி 3 பெரும்பான்மையான சின்னம் இருக்கிறப்போ, ஒரு 3 சின்னம் வந்து மக்களுக்கு பரிச்சயமான சின்னம் இருக்கிறப்போ, அந்த 10 தொகுதியில யாராவது விசில் சின்னத்த யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஓட்டு சிதறடிக்கும். ஸோ அதனால தாவேகான்றது முதல் தேர்தல்ல தனித்து நிக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா ரெகக்னைஸ் பார்ட்டியா தாவேகா வந்ததுக்கப்புறம் அவங்க தனித்து கூட்டணி ஆட்சி நின்னாங்கன்னா, அந்த சிம்பல யாரும் பயன்படுத்த முடியாது. ஓட்டு சிதறாது. ஆனா இப்படி இருக்கிறப்போ ஓட்டு தாவேகாவோட ஓட்டு சிதறும். அதனால 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து நிக்கிறது தான் நல்லது. சரி அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப தாவேகா வந்து மத்த கட்சிகள் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா, மத்த கட்சி பண்ண தப்புமே தாவேக்கா தான் வந்து பாதிக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு 50 வருஷமா ஒரு கட்சியில இருந்திருக்காரு. கட்சியில இருந்ததுக்கப்புறம் தாவேக்கா வந்துட்டாரு. தாவேக்காக்கு வந்ததுக்கப்புறம் வாச்சாத்தி கேஸ்ன்றது அங்க பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கு. வாச்சாத்தி கேஸுமே ஃபர்ஸ்ட் அவர் குற்றவாளியா கொண்டு வந்துட்டு, அடுத்தது இல்ல நீ குற்றவாளின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா, இதையே வந்து பல கட்சிகள் வந்து கொண்டு வந்தாங்க. 50 வருஷம் அதாவது 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் வாச்சாத்தி கேஸ வெளிய கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா, தாவேகாவுக்கு செங்கோட்டையன் வந்ததுக்கப்புறம் இங்க டிஎம்கே, ஏடிஎம்கே பெருசா கொண்டு வரல. ஆனா, நாம் தமிழர் கட்சி தான் வாட்சர் கேஸ பத்தி பெருசா பேசுனாங்க. ஸோ அது மாரி இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கட்சி கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த கட்சியோட தப்புகள் எல்லாத்தையுமே தாவேகா பக்கம் தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா, இப்ப பெருசா கூட்டணிக்கு விஜய் எந்தெந்த கட்சி அழைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விசிக, இன்னொன்னு சிபிஎம். ஏன்னா விஜய் மட்டும் இல்ல, நாகராஜன் அவர்களுமே 2 கட்சி தான் பெருசா அழைச்சாங்க. ஆனா, விசிக கட்சியா இருக்கட்டும், நான் வந்து கட்சி தப்பா பேச கிடையாது. ஆனா, விசிகா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், பல போராட்டத்துல அவங்க மௌனமா தான் இருந்திருக்காங்க. அப்படி மௌனமா இருந்தது வந்து, இங்க கூட்டணி வந்துட்டாங்கன்னா, அவங்க மௌனமா இருந்தாங்கன்னா, இப்ப அதோட உங்க நிலைப்பாடு என்னன்னு சொல்லி, எந்தெந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வேங்க பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல
ஒரு கவின் கொலை வழக்காக இருக்கட்டும், கவின் கொலை வழக்கை பொறுத்தளவுக்கு ஏன் விஜய் பேசலன்றது தான் நிறைய பேர் கேட்டாங்களே தவிர, அதை வச்சு அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுத்துன்றது யாரும் பெருசாக கேட்க கிடையாது. ஸோ அது மாதிரி ஒரு புல்லட்டில் ஒரு பையனோட கையை வெட்டினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு எதிராக நிறைய தப்புகள் வந்து பண்ணப்பட்டது. ஆனால் அந்த கம்யூனிட்டி ரெப்ரசன்ட் பண்ண ஒரு கட்சி அதுக்கு பெருசாக எதுவுமே குரல் கொடுக்கல. அவங்க வந்து ஒரு கொடிக்கம்பத்தை கூட நடவடிக்கைன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டமே நடத்தினாங்க. ஸோ அப்படி அவங்க பல பிரச்சனைலாம் மௌனமாக இருந்தது வந்து இங்கே ஒரு நிறைய பேச பொருளாக இருக்குது. இதுக்கு 4 வருஷத்தில் நிறைய பிரச்சனைகள் இல்லை. அப்படி அவங்க வந்து கூட்டணிக்கு சப்போஸ் தாயக்கோட வந்துட்டாங்கன்னா, அவங்க அப்படி அமைதியாக இருந்தாங்கல்ல, அந்த அமைதியாக இருந்த டைமில் நீங்கள் இதோட நிலைப்பாடு என்ன, இதோட நிலைப்பாடுன்னு சொல்லி அந்த கட்சியோட தப்புகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தாவேகா கிட்ட வந்துட்டு, நீங்கள் ஏன் இதை பற்றி பேசணும், இதுக்கு வந்து உங்கள் கூட்டணி கட்சி தானே, நீங்கள் தான் பேசணும்னு சொல்லி தாவேகாவுடைய ஒரு ப்ரொபகண்டாவை டோட்டலாக திருப்பி விட்டுடுவாங்க. அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட் பார்ட்டி 4 வருஷத்தில் பெருசாக போராட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா, சாம்சங் தலைமையில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில போராட்டத்தை கை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை தாண்டி இப்போ ரீசெண்டாக 4 மாதம் 5 மாதம் நடந்த போராட்டத்தில் பெருசாக அவங்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது கேட்டால், அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. தூய்மை பணியாளர்கள் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் போராடினதாக இருக்கட்டும், இல்லை செவிலியர்கள் வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போராடினதாக இருக்கட்டும், இல்லை ஓய்வூதியத்துக்காக போராடின ஆசிரியர்களாக இருக்கட்டும், பல போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது அமைதியாக இருந்திருக்காங்க. அப்படி அமைதியாக இருந்ததுனால சப்போஸ் தாவேகா கூட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்னா, அந்த ஒரு கேள்வியுமே கேட்கப்படும். கம்யூனிஸ்ட் பார்ட்டி இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கு, கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றது இத்தனை நாள் அமைதியாக இருந்திருக்கு, அது கூட கூட்டணி வச்சுருக்கீங்க நீங்கள், அதை பற்றி நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு சில பிரச்சனைகளை பற்றி இவங்க அமைதியாக இருந்ததுனால இது வந்து தாவேகா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் நடக்காமல் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா தாவேகான்றது என்டிஏ கூட கூட்டணியே போகலை. லாஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சொல்லி பெருசாக பேசிகிட்டு இருந்தாங்க மீடியாலாம். அது மற்ற கட்சிகளுமே பேசிகிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி இப்போ நடக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டாங்க. தாவேகா என்ன பண்ணுறது, தாவேகா யாரோட கூட்டணி போது தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸோட கூட்டணி போகிறத பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ காங்கிரஸோட பிரச்சனைலாம் வெளியே கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் அமைதியாக இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது சப்போஸ் ஏதாவது தாவேகா வந்து அதாவது பேச்சுவார்த்தை போனதுக்காகவே பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்ததுக்கே காங்கிரஸோடைய தப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு, இது கூட கூட்டணி போகிறீங்க நீங்கள் போய் நேர்மையாக ஏதாச்சும் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சப்போஸ் அதே மாதிரி தாவேகா வந்து விசிகா கூடயோ இல்லை சிபிஎம் கூடயோ இல்லை பாமக கூட ஒரு கூட்டணி போயிட்டாங்கன்னா, அது வந்து அந்த கட்சியோட பண்ண தப்பு, அதாவது வருஷத்தை அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டு, இந்த கட்சியோட கூட்டணி போயிருக்கீங்க நீங்கள் வந்து எப்படி நேர்மையாக வச்சு கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டிபேட் நடந்திருக்கும். ஸோ அந்த வகையில் தாவேகா வந்து மற்ற கட்சி கூட கூட்டணி போகாமல் தனித்து நிற்கிறது அவங்களுக்கு வந்து பலமாக தான் இருக்கும். ஒரு சில இடத்துல ஒரு சில ஓட்டு சதவீதம் வந்தாலுமே தனித்து நின்றதுனால அவங்களுக்கு வந்து தனியாக நிற்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் ஆகி, ஓகே நேர்மையான கட்சியாக இருக்கும்னு சொல்லி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகி அது மக்கள் அதுக்குமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று விஜய் அவர்களுமே கூட்டணிக்கு ஒரு கட்சிக்கு வருவாங்கன்னு நினச்சி தான் சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு 500 கோடி சம்பளம் 500 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வரவங்க வந்து மற்ற கட்சியோட கூட்டணி நம்பி வருவாங்க கேட்டால் கிடையாது. தனித்து நிற்போம் தெரிஞ்சு தான் வருவார். ஆனால் அந்த இடத்துல ஆட்சி பங்கு அதிகாரத்து பங்கு சொன்னதுன்றது வந்து மற்ற பெரிய கட்சிகளுடைய கூட்டணியில் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துவதாக தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி காங்கிரஸோடைய சீட் எண்ணிக்கைன்றது எவ்வளோ வந்தது தெரியும். அதே மாதிரி இப்போ காங்கிரஸோட சீட் எண்ணிக்கைன்றது அதை தாண்டி இப்போ அதிகமாகவே வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப கூட்டணி மற்ற கட்சிகளை வந்து கூட்டணி நம்பி இருக்குது, அந்த கூட்டணியுடைய பலத்தை உடைக்கணும், அதுக்காக நம்ம வந்து ஆட்சி பங்கு அதிகாரத்தை சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆளுங்கட்சியோட கூட்டணியோட சீட் ஷேரிங்கே அதிகமாகும். அப்படி ஆச்சுன்னா இங்கே பேசிக்காக அடிப்படையில் ஓட் எலெக்ஷனில் என்ன பயன்படுதுன்னா சின்னம் தான் மிகப்பெரிய அளவில் ரோல் ப்ளே பண்ணுது ஓட்டு அரசியல் பொறுத்தளவுக்கு. ஸோ அப்படி ஒரு கட்சியோடைய அதாவது ஒரு பெரிய கட்சி எக்ஸாம்பிள் டிஎம்கே வச்சுக்கோங்க. டிஎம்கேவுடைய 234 தொகுதியில் ஒரு சில ஒரு சில தொகுதியோடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது, அது கூட்டணியில் எண்ணிக்கை வந்து அதிகமாகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஎம்கே இரட்டல் இணைக்காமல் அந்த இடத்துல காங்கிரஸ்ன்றது அவங்களுடைய கை சின்னத்தில் இருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஓட்டு சதவீதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்க 3 சின்னம் பார்த்தீங்கன்னா ஒன்று இரட்டை இலை, இன்னொன்று உதயசூரியன், இன்னொன்று விசில் சின்னம். அப்படி ஏதாவது ஒரு தொகுதியில் கூட்டணி கட்சியான கை கட்சியோ இல்லை வேறு ஏதாவது கட்சி நின்னாங்கன்னா அந்த இடத்துல அவங்களோட சின்னத்தை நிற்பாங்க. அப்படி நின்னாங்கன்னா அந்த இடத்துல எந்த சின்னம் பரிச்சயமான சின்னமாக இருக்கோ அந்த இடத்துல ஓட்டுன்றது அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா விஜய்க்கு நல்லாவே தெரியும் கூட்டணி யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது. இருந்தாலுமே இப்போ ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டோம்னா அந்த இடத்துல கூட்டணிக்கான ஒரு சீட் ஷேரிங் அதிகமாகும். சீட் ஷேரிங் அதிகமாச்சுன்னா இங்கே கீழே லோ லெவலில் அந்த ஓட்டு வங்கின்றது நமக்கு பெனிஃபிட்டாக வந்து அமையும். அப்படின்றதுனால தான் அவர் ஆட்சியின் பக்கம் அதிகாரத்துக்கு பங்குன்னு சொல்லி இப்போ எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய சீட் ஷேரிங் அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று விஜய் வந்து யார் ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று விஜயகாந்த், இன்னொன்று எம்ஜிஆர். அவர் ரோல் மாடலை வச்சு அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அதை பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், என்ன சரியாக பண்ணாங்களோ அதை சரியாக பண்ணுறதா இருக்கட்டும் சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ப்ரெஸ்ஸை சந்திச்சு விஜயகாந்த் எவ்வளோ டவுனாக கொண்டு போனாங்கன்னு தெரியும். ஸோ அதனால தான் விஜயமே டவுனாக ப்ரெஸ்ஸை கொண்டு போயிடுவாங்கிறது தெரிஞ்சு தான் ப்ரெஸ்ஸையே சந்திக்காமல் வச்சுட்டு இருக்காங்க. விஜயகாந்த் பண்ண தப்ப விஜய் பண்ணுறது கிடையாது. எம்ஜிஆர் பண்ண சரியான விஷயத்தை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர்த்தையும் ரோல் மாடல் வச்சு தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் எலெக்ஷனில் கூட்டணி இல்லாமல் நிற்கிறது நல்லதுன்னு அவங்க நல்லாவே தெரியும். ஆனால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குன்ற கொண்டு வந்தது எதுக்காகனா மற்ற கட்சிகள்கிட்ட பெரிய கட்சிகள்கிட்ட கூட்டணி வந்து அவங்களுடைய அவங்களோட சீட் ஷேரிங் அதிகமாகுன்றதுக்காக தான் இப்படி விஷயத்தை கொண்டு வந்தார். ஸோ விஜய் இந்த கூட்டணின்றது விஜய் தோப்பாரா ஜெயிப்பாரான்றதுக்காக நான் பேச கிடையாது. இந்த கூட்டணி வைக்காமல் விஜய் தனித்து நிற்கிறதுன்றது வந்து அது தாவைக்கிறதுக்கு ஒரு பெரிய பலமாக வந்து அமையும். ஏன்னா இப்போ 234 தொகுதியிலும் கேண்டிடேட்டை போட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுடைய பவர்ன்றது அதிகமாகும், அது விசிபிளாக ஆரம்பிக்கும். இப்போ நிற்காமலே கூட்டணி கட்சி யாராவது வந்து நின்றுட்டாங்கன்னா அந்த மற்ற கட்சியோட கேண்டிடேட் தான் விசிபிலிட்டி அதிகமாகுமே தவிர தாவைக்கானது கம்மியாகிடும். இப்போ இது வந்துடுச்சுன்னா 236 தொகுதியும் தாவைக்கோட வேட்பாளருடைய விசிபிலிட்டி என்றது அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கூட்டணி வரமாட்டாங்க தெரிஞ்சுமே தான் விஜய் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.